Hey guys, welcome back to our TNPSC cluster. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் இது கிடையாது. ஓகே, கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. அதனால் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் ஆடட் இன் தி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அண்ட் நம்மளுக்கு ஒன்றுமே வந்து ஒரு கண்ட்ரியை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி ஸோ நம்ம அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுப்போம், ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு விஷயம் அது கான்ஸ்டிடியூஷனில் இல்லை, இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அண்ட் தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி 1976 இந்த கமிட்டி தான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா சாப்ரூ கமிட்டி. ஓகே, 1945 சாப்ரூ கமிட்டி தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ரெண்டையுமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, ஸோ நமக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை 1976 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து செட் பண்ணது யாருன்னு சொன்னால் காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து இந்த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சாங்க. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பார்ட் 4A. ஓகே, இது நம்ம ஆட் பண்ணுது ஏன்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் இல்லை, இதை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நமக்கு இது வந்து பார்ட் 4A இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆர்டிகல் 51A ஒரே ஆர்டிக்கல் தான் இதுக்கு. ஓகே, ஸோ ஆர்டிகல் 51A பார்ட் 4A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்கிறது. ஓகே, பார்ட் 4A அண்ட் ஆர்டிகல் 51A. ஓகே, ஸோ இங்கே நமக்கு மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ 11 டியூட்டிஸுமே வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சில டியூட்டிஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இது நமக்கு ஒரு 11 டியூட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்சுவலாக நமக்கு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் 2002 அதாவது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே 10 டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நமக்கு 11th டியூட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் அந்த 11th டியூட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் பேரண்ட்ஸ் ஷெல் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. இது பார்த்தோன்னா முதல்ல டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருந்துச்சு. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கொண்டு வந்தாங்க ஆர்டிகல் 21A. அதாவது சில்ட்ரனுக்கு எஜுகேட் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம். அதுவே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வரும்போது பேரண்ட்ஸ்க்கு டியூட்டி சில்ட்ரன் 6 to 14 years உள்ள சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக எஜுகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது பேரண்ட்ஸோட டியூட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த டியூட்டிஸ் கேட்டகரியில் வந்து இது கொண்டு வராங்க. ஸோ அப்படின்னா இந்த 6 to 14 years உள்ள குழந்தைங்களுக்கு எஜுகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இதுதான் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து அதோட ஒரு நெசசிட்டி தேவையே வந்து நமக்கு எப்போ புரிஞ்சுது முழுசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1975 to 1977 வரைக்கும் உள்ள ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது எவ்வளோ தேவை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ
ஒரு மேஜரான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த கண்ட்ரீஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லேயுமே நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இல்லை. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ற ஒரு பார்ட் வந்து எந்த ஒரு இதுலேயும் கண்ட்ரீஸ்லேயுமே இல்லை, ஜப்பானை தவிர. ஓகே, ஸோ ஜப்பான்லேயும் இந்தியாலேயும் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஜப்பான் அண்ட் இந்தியா. தென் இப்போ என்ன தேவை அவங்களுக்கு, என்ன இப்போ டியூட்டிஸ் இருக்குது, அந்த டியூட்டிஸ் கொடுக்கறதுனால என்ன நமக்கு ப்ராஃபிட் கண்ட்ரிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இது வந்து நம்ம சொசைட்டியில் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குது. சொசைட்டியில் எல்லா ரூல்ஸ் அண்ட் டியூட்டிஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிட்டிசனுக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரி சொசைட்டிலேயோ இல்லை அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஃபெலோ சிட்டிசன்ஸ் அண்ட் நேஷன்ஸில் அவங்களுக்கு இருக்கிற டியூட்டியை ரிமைண்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் நேஷனுக்கு எதிரான, ஓகேயா, ஸோ நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுது சிட்டிசன்ஸ்க்கு. ஓகே, தென் ஒரு சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஒரு கமிட்மெண்ட்டை வந்து சிட்டிசன்ஸ்க்கு மத்தியில் ப்ரமோட் பண்ணுது. ஓகேயா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மே வந்து லா கோர்ட் மூலயமா நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மே வந்து ஒரு என்ஃபோர்ஸபிள் பை லா. அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனில் நம்மளோட லாக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்றத கோர்ட்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சில கிரிட்டிசிசம்ஸுமே இருக்குது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ்க்குமே கூட பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரிலான்னு சொன்னால், இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நார்மலாக ஒரு டியூட்டி. இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நேஷ்னல் ஃப்ளாக் எல்லாருமே மதித்து தான் ஆவாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனில் நம்ம போட்டால் தான் மதிப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து தேவையே இல்லை, அதெல்லாம் நார்மலாக பண்ணுற விஷயந்தான், எல்லாருமே மதிப்பாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிட்டிசிசம்ஸ். அண்ட் தென் இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஓகே, அது ஒரு சிட்டிசனோட டியூட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் பண்ணதை பார்ட் 4A அப்படின்னு சொல்லும்பொழுது அது டைரக்டிவ் பிரின்சிபலோட ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட மதிப்பு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தா அப்போது அது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு சில முக்கியமான டியூட்டிஸ் சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது. அதில் ஒன்று வந்து ஓட் கேஸ்ட் பண்ணுறது, ஸோ ஓட்டு போடுறது அண்ட் டேக்ஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டியூட்டிஸ். இந்த டியூட்டிஸே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லிஸ்ட்டில் இல்லை. அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, அது ஒரு வேகாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு இன்கம்ப்ளீட்டுங்கிறத விட ஒரு காமன் மேனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுக்கல. ஓகே, ஒரு சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கிரிட்டிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது காமன் மேனால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிரிட்டிசிசம்ஸ், இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எதிர்த்து இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, தென் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நமக்கு ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மாரல் டியூட்டி, இன்னொன்று வந்து சிவிக் டியூட்டி. ஓகே, ஸோ மாரல் டியூட்டி அப்படின்னும் போது செரிஷிங் நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரீடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீடம் வாங்குறதுல ஒரு சில நிறைய ஐடியல்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாமே வந்து நம்ம செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இன்னும் இது வந்து மாரல் டியூட்டி. சிவிக் டியூட்டியில் வந்து ரெஸ்பெக்டிங் தி கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக். ஸோ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷனுக்கெலாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் சிவிக் டியூட்டி. ஓகே, மாரல் டியூட்டி அண்ட் சிவிக் டியூட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோன்னா ஒரு சில ரைட்ஸ் வந்து நமக்கு ஃபாரினர்ஸ்க்குமே நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம். ஃபாரினர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது கிடையாது. ஓகே, அண்ட் தென் ஆக்சுவலாக இதுக்கு லீகல் சாங்ஷன் கிடையாது. அதாவது
வயலேஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் லீகலாக இதை வந்து நம்ம சாங்ஷன் பண்ண முடியாது, அன்ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ லீகல் சாங்ஷன் அகெயின்ஸ்ட் வயலேஷன். ஓகே ஓகே தென் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் இது மூணையுமே கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் ஆர் கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் மூணையும் மதிக்கணும். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட ஃப்ரீடம்காக நமக்கு ஃப்ரீடம் வாங்கும்போது என்னென்ன நோபல் ஐடியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த முறையில் அவங்க ஃப்ரீடம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை வந்து செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது செகண்ட் திங், செரிஷ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்ட் த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஓகே, தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட இந்தியாவோட ஒற்றுமை, இறையாண்மை, அப்புறம் நேர்மை இது எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து நம்மளோட நேஷனுக்காக இப்போது போராடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம வந்து வாலண்டராக போயிட்டு அங்கே நம்ம நாட்டுக்காக வந்து போராடணும், நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேவையான நேரத்தில் நம்மளோட நேஷனுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எந்த ஒரு பாகுபாடுமே வந்து மனுஷங்களுக்கு மத்தியில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதத்துலையுமே நம்ம வந்து ஒற்றுமையை இழக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், கேஸ்ட்டு இந்த ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ ப்ரமோட் ஹார்மனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஓகே, ஸோ தென் என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ கண்ட்ரீஸ் காம்போசிட் கல்ச்சர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கல்ச்சர், இந்தியாவில் இருக்கிற கல்ச்சரை வந்து நம்ம தான் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி கண்ட்ரீஸ் காம்போசிட் கல்ச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ட் and improve natural environment including forest, lakes, rivers and wildlife. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அறிவியல் கோட்பாடு அதை வந்து நம்ம தான் எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவைரி அண்ட் ரிஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் பஸ்ஸு, ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அடுத்ததில் சொல்கிறாங்க, சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கண்ட்ரி டெவலப்மெண்ட்காக. ஸோ நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட எஃபர்ட் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் 6 and 14 added by and this duty was added by the 86th Constitutional Amendment Act 2002 as we saw earlier. Okay, so இது 10 வந்து நமக்கு 42nd Amendment Actல கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரேம் பண்ணும்போது. பட் 11th மட்டும் நமக்கு 86th Amendment Actல ஆட் பண்ணாங்க. ஸோ 14 இயர்ஸ் உள்ள சில்ட்ரனுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம், டைரக்ட் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் நமக்கு கேட்பாங்க அதிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு சிலது. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நமக்கு
42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் அதில் 10 தான், அதை ஃப்ரேம் பண்ணும்போது 10 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியான அந்த எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணாங்க. ஓகே, இது பார்ட் 4A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அண்ட் தென் ஆர்டிகல் 51A. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா USSR. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம USSR கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மாரல் டியூட்டி, இன்னொன்று வந்து சிவிக்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவிக் டியூட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து நோ லீகல் சாங்ஷன் அகெயின்ஸ்ட் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, அண்ட் திஸ் கமிட்டி வாஸ் செட் பை காங்கிரஸ் பார்ட்டி இன் த இயர் 1976. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஒன்று தேவை, அதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டியூரிங் தி இன்டர்னல் எமர்ஜென்சி 1975 to 77. ஸோ எஸ், தட்ஸ் ஆல். டிஸ்கிரிப்ஷனில் அசஸ்மெண்ட் லிங்க் இருக்கும், உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்க்க போகிறோம். டில் தட், கீப் லேர்னிங், ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.